ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லதா பைஜு ஆடியோ நாவல்ஸ் சேனல்ல கதை கேட்க வந்திருக்கும் உங்களை அன்போடு வரவேற்கும் நான் உங்கள் ரதி. சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடுற ஆடியோ நாவல்ஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை எழுத்தாளர் லதா பைஜு எழுதிய இலக்கணம் மாறுமோ கதையின் ஆடியோ நாவலை தான் கேட்க போறோம். இலக்கணம் 21. இலக்கியா அவளை எதிர்பாராத பார்வை பார்க்க புன்னகைத்தாள் வீணா. என்னடி முழிக்கிறா? என்ன இந்த நேரத்துல எதிர்பார்க்கலையா என்ன? வீட்டுல போர் அடிச்சது, சரி கொஞ்ச நேரம் உன்னோட இருந்துட்டு போகலாம்னு வந்தேன் என்றவள் ஹாலில் இருந்த பாட்டியை கண்டதும் அவரிடம் சென்றாள். ஹாய் பாட்டி, எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு என்றவளிடம். எனக்கு என்ன, என் பையனை முன்னாடியே முழுங்கிட்டு குத்துக்கல்லு மாதிரி நல்லா தானே இருக்கேன். அவனோட இந்த வீட்டோட கலகலப்பையும் எடுத்துட்டு போயிட்டான் என்று பெருமூச்சுடன் சொன்னவர், என்னடிமா இன்னைக்கு நேரமே இந்த பக்கம் வந்திருக்க, ஏதாவது விசேஷமா என்று கேட்டார். அதெல்லாம் இல்லை பாட்டி, வீட்டில் போர் அடிச்சது, சரி உங்களெல்லாம் பார்த்துட்டு போலாம்னு வந்தேன். வாயை திறந்தா மூடாம பேசுறவன் ஃப்ரெண்டை பார்த்தியா? இப்பெல்லாம் அவ என்னோட சண்டை போடுறதும் இல்லை, ஒழுங்கா பேசுறதும் இல்லை. சீக்கிரமே என்னையும் அந்த பகவான் எடுத்துக்கிட்டா பரவாயில்ல என்றவர் கண் கலங்கினார். அங்கே வந்த இலக்கியா, இப்ப எதுக்கு கிளவி இந்த பேச்சு? எப்ப பார்த்தாலும் அழுதுட்டு ரூம்லயே கிடக்குறவனோட நான் எப்படி சண்டை போடுவேன்? நீயும் பழைய போல என்ன சீண்டிட்டு இருந்தாதான் திருப்பி பதில் சொல்லலாம். நீ தான் என்ன கண்டுக்கிறதே இல்லையே என்று பேத்தி கூறினாள். பாடி கருவாச்சி, இந்த கருப்பட்டி பேச்சுக்கு மட்டும் குறைச்சல் இல்லை. நீ மட்டும் என்ன எப்போ பார்த்தாலும் உன் அப்பனை நினச்சிட்டு ரூமில் தானே கிடக்குற. என்னை பற்றி யோசிச்சியா? பெருசா சொல்ல வந்துட்டா. சிலுத்து கண்டவரை கண்டு வீணாவுக்கு சிரிப்பு வந்தது. எப்படா அடிச்சுக்கலாம்னு 2 பேரும் காத்துட்டு இருந்தீங்களா? ஏ இலா, அம்மா எங்கடி என்றாள் வீணா பார்வையால் லலிதாவை துளாவி கொண்டே. அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்கடி. சரி, உனக்கு சாப்பிட ஏதாவது எடுக்கட்டுமா? இல்லடி, சாப்பிட்டு தான் வந்தேன். உன்னோட போட்டோ ஆல்பம் வந்திருந்தா காட்டேன் என்று கேட்கவும், வா காட்டேன் என்று அவளை அழைத்து கொண்டு தன் அறைக்கு சென்றாள் இலக்கியா. உள்ளே சென்றதும் கதவை சாத்தியவள், என்னடி, என்ன விஷயம்? நீ சும்மா வரமாட்டியே என்றாள் நேரிடையாக. ச, அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, நான் சும்மா தான் வந்தேன். நேற்று நடந்த விஷயத்துல நீ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பியோன்னு கொஞ்சம் பயமா இருந்துச்சு, அதான் உன்னை பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன் என்றாள் வீணா சாதாரணமாக. நான் நம்பாத ஒரு விஷயத்துக்காக எதுக்கு கவலைப்படணும்? அதெல்லாம் நான் எப்பவோ தொடச்சு போட்டுட்டேன். பட் நான் ரொம்ப நம்பின விக்ரம் இப்படி சொன்னதுதான் எனக்கு வருத்தமா இருந்துச்சு. சரி, அதை விடு, அதை பத்தி பேச எனக்கு விருப்பம் இல்ல. இரு, நான் உனக்கு ஆல்பம் எடுத்துறேன் என்று எழுந்து அலமாரியை திறந்து ஆல்பத்தை எடுத்து நீட்டினாள். இலா, எங்கடி அத்தான காணோம்? குவாரிக்கு போயிட்டாரா என்ன என்றவளிடம் அவன் வெளியூர் சென்றிருப்பதாக கூறியவள் இன்று வந்து விடுவான் என்று கூறி அமைதியானாள். அவள் சாதாரணமாய் பேச முயற்சித்தாலும் அவள் மனதுக்குள் விக்ரம் சொன்ன வார்த்தைகள் ஒரு நெருடலாய் இருந்தது. அவளை அடிக்கண்ணால் பார்த்து கொண்டே ஆல்பத்தை பார்த்து ஏதேதோ கேட்டுக்கொண்டிருந்த வீணா அதில் ஒரு போட்டோவில் ஓரமாய் நின்று கொண்டிருந்த வினோத்தை கண்டதும், சா, இவங்களெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்னு நினைச்சு பழகணுமே, அதை நினைச்சாலே வெறுப்பா இருக்குடி. எவ்வளோ தைரியம் இருந்தா நம்ம கிட்டே அவன் அத்தானை பத்தி இப்படி சொல்லுவாங்க. அதுவும் அந்த குழந்தைய அவரே வளர்க்குறாராம். எனக்கு என்னவோ அந்த குழந்தை நீ சொன்ன மாதிரி விக்ரம் குழந்தையா இருக்குமோன்னு சந்தேகமா இருக்குடி என்றாள் வீணா. ச, அப்படிலாம் இல்லடி, அது நான் கோபத்துல சொன்னது. விக்ரம் அவ்வளோ மோசமானவரா இருப்பாருன்னு எனக்கு தோணல. ஆனா அவர் என் அத்தானை பத்தி இப்படிலாம் சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னு தான் எனக்கு புரியல. இப்பெல்லாம் ஒருத்தர் நம்ம கிட்ட நடந்துக்கிறத வச்சு அவங்க மனசை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. நம்ம கிட்ட நல்லவன் மாதிரி வெளிவேஷம் போட்டுட்டு மனசு பூரா விஷமா வச்சிருக்காங்க. இல்லா, இதுல இன்னொரு கூத்து நடந்துச்சு தெரியுமா என்றவள் ஆல்பத்தை பார்த்து கொண்டே பேசிக்கொண்டிருக்க அவளை இலக்கியா நோக்கி கொண்டிருப்பது புரிந்தது. என்னடி கூத்து, என்ன நடந்துச்சு என்றாள் இலக்கியா. இந்த வினோத் இருக்கார்ல, நேத்து நைட் எனக்கு கால் பண்ணாரு. நான் கோபத்துல எடுக்கவே இல்லை. ஆனா மறுபடியும் கூப்பிட்டு தொந்தரவு பண்ணிட்டே இருந்தாரு. எனக்கு கோபம் வந்துருச்சு. போனை எடுத்து நல்லா திட்டி விட்டுட்டேன். திட்ட வாங்கிட்டும் அவர் சொல்றாரு, வீணா, நீ என்ன திட்டுனாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுன்னு மறுபடியும் கால் பண்ணி கெஞ்சினாரு. சரி, என்னதான் சொல்றாருன்னு பாப்போன்னு சொல்லி தொலைங்கன்னு சொன்னேன். ஓ, வினோத் அப்படி என்ன சொன்னாரு என்றாள் இலக்கியா. இந்த வினோத் விக்ரம்க்கு ஃப்ரெண்டா இல்ல வக்கீலானே தெரியலடி. அவர் சொல்றாரு விக்ரம் சொன்னதெல்லாம் உண்மையை தவிர வேற ஒன்னும் இல்லைன்னு. குழந்தை அப்படியே உன் அத்தான மாதிரி இருக்கு, ஒரு போட்டோ அனுப்புறேன், நீயே பார்த்துட்டு சொல்லுன்னு ஒரு போட்டோவை வேற அனுப்புறாரு
நானும் சரி சொல்லியாச்சுன்னா ஃபோனை வச்சுட்டு போய் வேலையை பாருங்கன்னு சொல்லி வச்சுட்டேன். சற்று நிறுத்தியவள், இப்பெல்லாம் போட்டோஷாப்ல என்னலாமோ பண்றாங்கடி, ஒரு போட்டோவை மாத்த முடியாதா என்ன? எப்படிலாம் புதுசு புதுசா பிரச்சனையை கிளப்புறாங்க பாரு. மனுஷங்க மனசு ரொம்ப தான் வினோதமா போயிருச்சு என்று சலித்து கொண்டே ஆல்பத்தை பார்த்து கொண்டிருக்க இலக்கியா மௌனமாய் எதையோ யோசித்து கொண்டிருந்தாள். நீ அந்த போட்டோவை பாத்தியா? இலக்கியாவின் கேள்வியில் நிமிர்ந்தவள், எதுக்கு பார்க்கணும்னு நினைச்சுதான் பார்க்கல. அச்சோ மறந்தே போயிட்டேன், அம்மா உன்னோட பேசணும்னு சொன்னாங்க, இரு ஃபோன் போட்டு தரேன் என்றவள் ஃபோனை எடுக்க, அப்புறம் பேசிக்கிறேன்டி என்றாள் இலக்கியா. சரி அப்புறம் பேசலாம் என்றவள், அந்த போட்டோ இதோ இருக்கு பாரு, 2 பேரும் ஒரே போலவா இருக்காங்க, நீயே பார்த்து சொல்லு என்று சத்யா, வினோதினி, குழந்தை மூவரும் உள்ள புகைப்படத்தை காட்டினாள். அப்படியே சத்யாவை உரித்து வைத்துக்கொண்டு குட்டி ஜெராக்ஸ் போல அழகாய் சிரித்து கொண்டிருந்த குழந்தையும் அவனுக்கு அருகில் சந்தோஷத்தில் பூரித்த முகத்துடனும் சிறு நாணத்துடனும் நின்று கொண்டிருந்த வினோதினியும் கண்ணில் பட சுரீர் என்று ஒரு வலி நெஞ்சுக்குள் பாய்ந்ததை உணர்ந்தாள். இது எப்படி இவ்வளோ ஒரிஜினலா கூட போட்டோஷாப் பண்ண முடியுமா என்ன? தடுமாற்றத்துடன் கேட்டவளை கண்டு சிரித்த வீணா, அட போடி, இதை விடவும் ஒரிஜினாலிட்டியோட நிறைய பேர் திருட்டுத்தனம் பண்றாங்க. ஆனா என் மனசுக்கு ஒரு விஷயம் மட்டும் உறுத்தலாவே இருக்குடி. மௌனமாய் அந்த போட்டோவையே குழப்பத்துடன் வெறித்து கொண்டிருந்த இலக்கியாவிடம் கூறினாள் வீணா. என்ன உறுத்தல்? அவள் மனதுக்குள்ளும் சொல்ல முடியாத ஒரு வலி பரவி கொண்டிருந்தது. அந்த மனநிலை சரியில்லாத பெண்ணும் குழந்தையும் உண்மையிலேயே யாரா இருக்கும்? எதுக்கு விக்ரம் உன் அத்தா மேல பழி சொல்லணும்? கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா கூட உன்னை கல்யாணம் பண்ணிக்க வேண்டி சொல்லியிருப்பாருன்னு நினைக்கலாம். இது எதுக்கு இப்ப அவர் இப்படி சொல்லணும்? தனக்குள் பேசிக்கொள்வது போல சொன்ன வீணாவின் வார்த்தைகள் குழப்பத்துடன் இருந்த இலக்கியாவின் காதுக்குள் விழுந்து மண்டையை குடைய தொடங்கியது. என்னடி ஏதோ யோசிக்கிற மாதிரி இருக்கு? இந்த போட்டோவை பார்த்து நீ எதுவும் குழப்பிக்க வேணாம். உன் அத்தானை பத்தி உனக்கு தெரியாதா? ஆனா ஒரு விஷயம் மட்டும் யோசிக்கணும். ஒருவேளை உன் அத்தானுக்கு இந்த பொண்ணை பத்தி ஏதாவது தெரிஞ்சிருக்கலாமோ? அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? நேரடியா நீ அவர்கிட்டயே கேட்டுடலாம். ஆனா என்னோட அருமை பொண்டாட்டி என்னை சந்தேகப்பட்டு இப்படி கேட்டுட்டாலேன்னு அவர் வருத்தப்படுவாரே, அதனால கேட்க வேணாம், வேற ஏதாவது தான் பண்ணணும். பாவம் அந்த குழந்தையும் பொண்ணும். பரிதாபப்படுவது போல கூறவும் அந்த குழந்தையின் முகம் கண்ணில் வந்து போனது இலக்கியாவுக்கு. அவளது அத்தானை குத்தம் சொல்லாமல் நல்ல விதமாக கூறிய குழப்பி விட்டு யோசிக்க வைத்தாள் வீணா. விக்ரம் சொன்னது தப்பாவே இருந்தாலும் இந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சா நமக்கும் நிம்மதியா இருக்கும். அவளுக்கு உதவன மாதிரியும் ஆச்சு, உன் அத்தான பழி சொன்ன அந்த முட்டாளுங்க மூக்க உடைச்ச மாதிரியும் ஆச்சு. வீராவேசத்துடன் சொல்லிக்கொண்டே அடிக்கண்ணால் தோழியை பார்க்க அவளது முகம் யோசனையை காட்டியது. வாசலில் கார் வந்து நிற்கும் ஓசை கேட்கவும் திகைத்து போனாள் வீணா. ஹேய், உன் அத்தா வந்துட்டார் போல இருக்கு, கார் சவுண்ட் வேற கேக்குது. நீ ரொம்ப நல்லவளாட்டும் நாம பேசினதெல்லாம் அவர்கிட்ட சொல்லிடாத, பாவம் அவர் மனசு வருத்தப்படும். சரி நான் ஹாலுக்கு போறேன் என்றவள் ஆல்பத்துடன் நகர்ந்தாள். வருத்தமும் குழப்பமும் மனதை தளர்த்த அவளுக்கு பின்னால் சோர்வுடன் வந்தாள் இலக்கியா. வாசலுக்கு சென்றவளை கண்ட சத்யா, என்ன டார்லிங், ஏன் சோர்வா இருக்க? உன் அத்தான் சொன்னபடி வந்துட்டேன் பாத்தியா கேட்கவும் அவனிடமிருந்து பேக்கை வாங்கி கொண்டவள், டிஃபன் எடுத்து வைக்கட்டுமா தான்? காஃபி மட்டும் குடுடா, குளிச்சுட்டு டிஃபன் சாப்பிட்றேன் என்றான் அவன். நகர்ந்தவளின் தெளிவில்லாத முகம் அவனுக்குள் ஒரு யோசனை விதையை விதைத்தது. அறையை நோக்கி நடந்தவன் ஹாலில் அமர்ந்து ஆல்பத்தில் மூழ்கி இருந்த வீணாவை கண்டதும், ஹலோ வீணா, எப்படி இருக்கா? எங்க இந்த பக்கமே ஆளை காணோம்? நீ அப்பப்போ வந்து இலக்கியாவுக்கு கம்பெனி கொடுக்கலாம்ல கேட்டுக்கொண்டே எதிரில் அமர்ந்தவனை முகத்தில் சிரிப்புடனும் மனதில் யோசனையுடனும் பார்த்தாள் வீணா. இவ்வளோ அன்பா பேசுற இவருக்குள்ள இன்னொரு மறுபக்கம் இருக்கும்னு நம்பவே முடியலையே. இப்பெல்லாம் ஆளை பார்த்து எடை போடவே முடியறதில்ல. பெருமூச்சுடன் புன்னகைத்தாள். என்ன வீணா, ரொம்ப யோசனையா இருக்க போல இருக்கு. சரி சீக்கிரமே கல்யாண சாப்பாடு போடுமா சொல்லிக்கொண்டே எழுந்த அறையை நோக்கி நடந்தவனின் முதுகை வெறுப்புடன் விரித்தாள் வீணா. ரொம்ப நல்லவன் மாதிரி வேஷமா போடுற, உன் வேஷம் களையிற நாள் தூரத்துல இல்ல. மனதுக்குள் கருவிக்கொண்டே அமர்ந்திருந்தவளின் அருகில் வந்த இலக்கியா, ஹே வீணா, காஃபி எடுத்துக்கடி என்று காஃபி கப்பை நீட்ட அவள் வாங்கி கொண்டாள். அறைக்கு சென்று கணவனுக்கு காஃபி கொடுத்துவிட்டு அமைதியாய் திரும்பிய மனைவியின் முகம் சத்யாவுக்கு சற்று வித்தியாசமாய் தோன்றியது. இவளுக்கு என்னாச்சு? வரும்போதே மூஞ்சியை தூக்கி வச்சிட்டு இருக்கா. நல்ல காலத்திலே இவ மூஞ்சி பார்க்க சகிக்காது, இப்ப இன்னும் கேவலமா வச்சுட்டு இருக்கா. ஒருவேளை நான் வெளியே போனதுக்கு வருத்தமா இருக்காளோ? அப்படிதான் இருக்கும். சரி 2 டார்லிங் 4 செல்லம் சொல்லி அவளை சமாதானப்படுத்துவோம். பவர் எழுதி வாங்குறத பத்தி பேசலாம்னு நினைச்சு வந்தா ஃபியூஸ் பிடுங்கின பல்பு மாதிரி உருன்னு மூஞ்சியை தூக்கி வச்சிட்டு இருக்கு. என்ன பண்ணி தொலைகிறது? கருவாச்சியை சமாதானம் பண்ணிட்டு பேச்ச தொடங்குவோம்.
என நினைத்து கொண்டே காஃபியை குடித்து முடித்தவன் இலா என குரல் கொடுத்தான். அவனுக்கு இட்லியை ஊற்றி அடுப்பில் வைத்தவள் வேகமாய் வந்தாள். என்னத்தான்? கேட்டுக்கொண்டே வந்தவளின் கையை பிடித்து அருகில் இழுத்தவன், என் டார்லிங் ஏன் இன்னைக்கு இவ்வளோ சோகமா இருக்கு? அதான் உன் செல்ல அத்தான் சொன்ன மாதிரியே வந்துட்டேனே. கேட்டுக்கொண்டே அவளை அருகில் அமர்த்தியவன், புது அக்ரிமெண்ட் ஒன்று சைன் பண்ணணும் செல்லம். நாளைக்கு நீயும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வரணும். உன்னை சிரமப்படுத்துறேனா? சீக்கிரமே நீ ஆசைப்பட்ட மாதிரி என் பேர்ல பவர் எழுத ஏற்பாடு பண்ணிட்டேன். அப்புறம் உன்னை எதுக்கும் தொந்தரவு பண்ண மாட்டேன், சரியா என்றவனை கண்டு சிரித்தவள், அதெல்லாம் பார்த்துக்கலாம் தான், முதல்ல சாப்பிட வாங்க, வீணா இருக்கா, ஹாலுக்கு போறேன் என்றவளுக்கு ஏனோ இயல்பாய் இருக்க முடியவில்லை. மனதில் விஷமும் முகத்தில் சிரிப்புமாய் சில வேடதாரிகள். வாழ்க்கை என்னும் மேடையில் நித்தம் நடிப்பதை மட்டும் தொழிலாக கொண்டவர்கள். அரிதாரம் பூசாத அவதாரங்கள். சில சமயத்தில் வேஷம் கலைந்து பொய்மையில் செல்லரித்து போன உண்மை முகம் வெளிப்படுகையில் மரண வழியில் மரவித்து போகிறது வேஷமில்லா உண்மை நெஞ்சங்கள். இலக்கணம் 22. வீணா சொன்ன விஷயங்களை மனதுக்குள் அசை போட்டுக்கொண்டே யோசனையுடன் அமர்ந்திருந்தான் விக்ரம். வினோத்தும் அடுத்து என்ன செய்வது என யோசித்துக் கொண்டிருந்தனர். அவர்கள் இருவரையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தாள் வீணா. என்னன்னா எதுவுமே சொல்லாம யோசிச்சுட்டே இருக்கீங்க? நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு மாதிரி இலக்கியாவோட மூளைக்குள்ள திணிச்சு அவளை குழப்பி விட்டுருக்கேன். பாவம் இலக்கியா, அவ முகத்தை பார்க்கவே முடியல. நம்பவும் முடியாம அப்படியே இந்த விஷயத்த விடவும் முடியாம ரொம்ப குழம்பி போயிருக்கா. அவ அத்தா மேல உசுரையே வச்சிருக்கா. ஆனா அந்த அன்புக்கெல்லாம் கடுகளவு கூட அந்த ஆளு தகுதி இல்லாதவனா இருக்கான். இந்த விஷயத்துக்கு சீக்கிரமே ஒரு முடிவு கட்டணும். பொறுமையவளை கண்டு வினோத், வீணா சொல்றது சரிதான்டா. இப்ப அவன் இலக்கியா கிட்ட பவர் எழுதி வாங்க முயற்சி பண்ண தொடங்கிட்டான். ஒருவேளை இலக்கியா அதுக்கு சம்மதிச்சிட்டானா அது அவளுக்கே ஆபத்தா முடிஞ்சாலும் முடியலாம். அவன் எதுக்கும் துணிஞ்சவன். இலக்கியாவுக்கும் குடும்பத்துக்கும் எதுவும் பிரச்சனை பண்ண தொடங்குறதுக்குள்ள நாம ஏதாவது பண்ணி இலக்கியாவை காப்பாத்தியே ஆகணும் என்றான் வினோத். நண்பன் சொன்னதை கேட்டு தலையாட்டிய விக்ரம், பண்ணுவோண்டா, அதிரடியா ஏதாவது பண்ணி அவன் வாயாலேயே அவனை பத்தி சொல்ல வைக்கிறேன். முகம் இறுக கண்கள் சிவக்க சொன்னவனை கண்டு வினோத்தும் வீணாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். விக்ரம், நீ என்னடா சொல்ற? அவன்கிட்ட நேரடியா மோதுறது ஆபத்தாச்சே. வினோதனையும் குழந்தையும் நம்ம பாதுகாப்புல இருக்கிறது தெரிஞ்சா அவன் சும்மா இருக்க மாட்டான் என்று கூறினான். சும்மா இருக்க மாட்டான் தான், ஆனா ஏதாவது பண்ணுவான். அதுல அவனை பிடிச்சிடலாம் என்றவன் மனதுக்குள் ஒரு திட்டம் உதயமாகி இருந்தது. அதை அவர்களிடம் சொல்ல அவர்களும் அரைமனதாய் சம்மதித்தனர். டே விக்ரம், நீ சொல்றதெல்லாம் ஓகே தான், ஆனா இது ரிஸ்கான விஷயமாச்சே, கேர்ஃபுல்லா பண்ணணும் என்று வினோத் கூறவும், இலக்கியாவோட வாழ்க்கை இவ்வளோ ஆபத்துல இருக்கும்போது கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தாலும் தப்பு இல்லடா. அவளுக்கு பிடிச்சவனை கல்யாணம் பண்ணிட்டு நல்லா இருப்பான்னு நினைச்சுதான் என் காதலை கூட சொல்லாம மறைச்சிட்டேன். அவ உயிருக்கு உயிரா நேசிக்கிற ஒருத்தன் மத்த உயிரை எடுக்க கூட தயங்காத ஒரு கொலகார பாவின்னு தெரிஞ்சு எப்படி அமைதியா இருக்க முடியும்? இலக்கியா நம்பணும்னா சாலிடா நம்ம கிட்ட ஒரு ஆதாரம் வேணும். அதுக்கு இதை தவிர வேற வழியே இல்ல என்றவனை பெருமையோடு பார்த்தான் வினோத். அண்ணா, உங்க தூய்மையான அன்பை புரிஞ்சுக்காம தப்பா பேசினதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. இலக்கியாவும் அவனை பத்தி புரிஞ்சுக்குவா. ஆனா அவ இந்த உண்மையை நம்பும் போது எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்குண்ணா. அவளை முதல்ல அந்த பாவிக்கிட்ட இருந்து காப்பாத்தணும் என்றாள் தீர்மானமாக. உறவுன்னு சொல்லிக்க யாருமே இல்லாத எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, இலக்கியாவோட வாழ்க்கையை நிச்சயம் காப்பாத்துவேன். வினோதினிட்ட அன்பை காட்டி மோசம் பண்ணி இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவனா சும்மா விடக்கூடாது. அம்மாவை பிரிஞ்சு வளர வேண்டிய சூழ்நிலைக்கு இந்த குழந்தைய தள்ளினவனுக்கு நியாயமா தண்டனை கிடைச்சே ஆகணும். 3 பொண்ணுகளோட வாழ்க்கையில விளையாடினவே நமக்கு தெரியாம இன்னும் என்னெல்லாம் பண்ணியிருக்கானோ. இவனை விட்டு வைக்கிறது நம்ம சமூகத்துக்கே ஆபத்து கொதிப்புடன் கூறினான் விக்ரம். அவன் தோளில் ஆதரவாய் கை வைத்த வினோத், சரிடா, உன் பிளானை எப்ப நடைமுறைப்படுத்த போற என்று கேட்டான். நாளைக்கே என்றவனின் முகத்தில் உறுதி தெரிந்தது. குவாரியில் ஒரு கஸ்டமருடன் பிசினஸ் விஷயமாய் பேசிக் கொண்டிருந்த சத்யா அரைவாசலில் நிழலாடவும் நிமிர்ந்தான். அவனுடைய நண்பன் தான் உள்ளே வந்து கொண்டிருந்தான். மாமா இளமாறனின் மறைவுக்கு பிறகு அவனிடம் சிறிது நாளைக்கு ஆபீஸ்க்கு வர வேண்டாம் என்று சொல்லி வைத்திருந்தான். இப்போது அவன் வரவும் சட்டென்று ஒரு குழப்பம் சூழ்ந்து கொண்டது. கண்ணாலே அவனிடம் வா என்று சொல்லி நாற்காலியை காட்டிவிட்டு கஸ்டமருடன் பேசி முடித்து அவரை சீக்கிரம் அனுப்பி வைத்தான் சத்யா. நண்பனிடம் வந்தவன் சுற்றமுற்றும் பார்த்துவிட்டு, என்னடா இங்க எதுக்கு வந்த? நான் தான் உன்னை கொஞ்ச நாள் இந்த பக்கமே வர வேண்டாம்னு சொல்லியிருக்கேன்ல என்றான் அவசரத்துடன். டேய் மச்சான், ஒரு முக்கியமான விஷயம்டா, அதான் போன்ல சொல்ல வேண்டாம்னு நேர்லயே வந்துட்டேன் என்றவனை யோசனையுடன் பார்த்த சத்யா,
இங்க எதுவும் பேச வேணாம், வா மாடிக்கு போயிடலாம் என்று கூறினான். முன்னில் இருந்த வேலையாள் ஒருவனிடம் பார்த்து கொள்ளுமாறு சொல்லிவிட்டு அந்த சொரிநாயுடன் மாடியேறியவன் கதவை தாளிட்டு விட்டு சோஃபாவில் அமர்ந்தான். என்னடா, என்ன முக்கியமான விஷயம்? அவனுக்குள்ளும் சிறு பதட்டம் வந்திருந்தது. வினோதனியும் குழந்தையும் இப்ப எங்க இருக்காங்கன்னு தெரியுமா? கேட்டவனை கேலியோடு பார்த்தவன், தெரியுமே, வினோதினி மனநிலை பாதிக்கப்பட்டு ஏதோ ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. சங்கவிய ஏதோ ஒரு அநாத ஆசிரமத்துல சேர்த்திருக்காங்களாம். அவங்கள இடிச்சு தள்ளிட்டு போன லாரி பத்தி எந்த விவரமும் தெரியாதால அந்த கேஸ பரன்ல போட்டுட்டு வேற வேலை பார்த்துட்டு இருக்காங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட். இதுக்கு மேல உனக்கு என்ன விவரம்டா வேணும் என்றவன் ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்து கொண்டான். நீ சொன்னது பாதி சரி மீதி தப்புடா என்றவன். வினோதினிக்கு மனநிலை பாதிக்கப்பட்டது என்னவோ உண்மைதான். ஆனா அவ இப்ப கவர்மெண்ட் காப்பகத்துல இல்ல, மெர்சி மனநிலை காப்பகம்னு ஒரு தனியார் மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட்ல இருக்கா என்றான் அவன். என்னடா சொல்ற? அது எப்படி முடியும்? அவதான் உறவுன்னு சொல்லிக்க யாரும் இல்லாத அனாதையாச்சே என்ற சத்யாவின் முகத்தில் ஒரு குழப்பமும் பதட்டமும் தெரிந்தது. ஆமாண்டா, அது மட்டும் இல்ல, குழந்தையும் இப்ப அநாத ஆசிரமத்துல இல்ல, ஒருத்தனோட பாதுகாப்புல இருக்கா. அவன் சொன்னதை கேட்டதும் சத்யாவின் கண்கள் யோசனையில் சுருங்கியது. சரி, எது எப்படியோ இப்ப அவங்க 2 பேரும் என்னை பத்தி யார்கிட்டையும் சொல்ல போறதில்ல, நமக்கு பிரச்சனை இல்லதானே என்றவனிடம், டேய், அவங்க யார் பொறுப்புல இருக்காங்கன்னு தெரிஞ்சா நீ அதிர்ச்சி ஆகிடுவ என்று பீடிகையுடன் நிறுத்தினான் அவன். என்னடா சொல்ற? யார் பொறுப்புல இருக்காங்க? சஸ்பென்ஸ் வைக்காம சீக்கிரம் சொல்லித்தொல என்றவனிடம். உன் நிச்சயதார்த்தத்துக்கு வந்தப்ப இலக்கியாவோட ஃப்ரெண்ட்ஸ்னு சிலர் வந்திருந்தாங்களே, அதுல ஒருத்தன் பேர் கூட விக்ரம், அவனோட பாதுகாப்புல தான் இருக்காங்க என்றதும் குழப்பத்துடன் அவனை ஏறிட்டான் சத்யா. என்னது, விக்ரமா? அவனுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? அவன் எதுக்கு இப்படி பண்ணணும்? இதெல்லாம் உனக்கு எப்படி தெரிஞ்சது? குழப்பத்துடன் நண்பனை ஏறிட்டான். நான் ஒரு ரியல் எஸ்டேட் ஆபீஸ்க்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். வண்டியை நிறுத்தி இருந்த இடத்துல இவன் குழந்தையோட நின்னுட்டு இருந்தான். குழந்தைய பார்த்ததும் உன் குழந்தை மாதிரி இருக்கேன்னு கவனிச்சேன். உன் பொண்ணுதான், பொண்ணு மாதிரியே கூட இருக்குமே. அப்படியே அச்சல வச்ச மாதிரி இப்படியாட குழந்தை இருக்கும்? உன்னோட குழந்தை எப்படி அவன் கையிலன்னு யோசிச்சுட்டே அங்க நின்று கவனிச்சேன். அந்த விக்ரம் யார்கிட்டயோ போன்ல பேசிட்டு இருந்தான். என்னடா பேசிட்டு இருந்தான்? வேகமாய் கேட்டான் சத்யா. அவன் சொல்லிட்டு இருந்தான், என் தங்கச்சியோட வாழ்க்கையை நாசம் பண்ணன அந்த படுபாவிய பழி வாங்காம விடமாட்டேன், அவன் யாருன்னு மட்டும் தெரியட்டும், அவன் சாவு என் கையில தான்னு. நீ அந்த வினோதனைய யாரும் இல்லாத அனாதைன்னு தானே சொன்ன, அப்புறம் ஏன் இவன் அண்ணான்னு சொல்றான்? நான் நிற்கும் போது அவனே என்னை பார்த்துட்டான். அவனுக்கு என்ன அடையாளம் தெரியுமோன்னு நினைச்சேன், பட் தெரியல போல இருக்கு. அவன் கவனிக்காம போயிட்டான் என்று இவன் கூறி முடிக்கவும் சத்யாவின் புருவங்கள் யோசனையில் முடிச்சிட்டு கொண்டன. பால் நிலா வானில் காய்ந்து கொண்டிருக்க அதை ஜன்னல் வழியே வெறித்து கொண்டிருந்த இலக்கியாவின் கண்ணிலிருந்து 2 கண்ணீர் முத்துக்கள் தெரித்து விழுந்தன. அவள் கண்ணுக்குள் சத்யாவின் முகமும் அவனை சிறிதாக்கியது போல சிரித்த குழந்தையின் முகமும் மாறி மாறி வந்து போனது. நாணத்துடன் சத்யாவை ஒட்டி கொண்டு நின்ற வினோதினியின் முகமும் சேர்ந்து வந்து மனதை கலங்கடித்தது. அந்த குழந்தைய பார்த்ததும் எனக்கு முதல்ல பரிச்சயம் உள்ளது போன தோணுச்சு. எப்படி? கண்ணுல பார்த்த காட்சிகள்லாம் நிஜமா? என் அத்தான் தப்பானவரா? போட்டோஷாப்ல உருவத்தை மாத்தலாம், அவன மாதிரியே அழகா சிரிக்கிற குழந்தையோட சிரிப்பையும் மாத்த முடியுமா என்ன? இல்ல, என் அத்தான் அப்படிப்பட்டவர் இல்ல. கண்ணால காண்பதும் போய், காதால கேட்கறதும் போய். இதெல்லாம் வெறும் கட்டுக்கதைகள் தான், நான் நம்ப மாட்டேன். தலையை உலுக்கி கொண்டவளின் கண்ணில் இருந்து மீண்டும் கண்ணீர் துளிகள் உற்பத்தியாகின. என் அத்தான் எவ்வளோ அன்பானவரு, அவரால் எனக்கு துரோகம் செய்ய முடியுமா? அதுவும் அந்த பொண்ணையும் குழந்தையும் கொல்ற அளவுக்கு அவர் கொடூர மனம் படைத்தவரா என்ன? அப்படின்னா விக்ரம் சொன்னதெல்லாம் பொய்யா? எதுக்கு தேவையில்லாம அத்தா மேல இவ்வளவு பழி போடணும்? அதனால அவனுக்கு என்ன லாபம்? விக்ரம் அப்படி பொய் சொல்லக்கூடிய ஆளும் இல்லையே. ஒருவேளை விக்ரம் சொன்னதெல்லாம் உண்மையா இருந்தா? நினைக்கும் போதே அவள் இதயம் வேகமாய் துடித்தது. நினைவு தெரிஞ்சதுல இருந்து என் அத்தா மேல உசுரே வச்சிருக்க எனக்கு அவரால் துரோகம் பண்ண முடியுமா? அன்புக்கு இவ்வளவுதான் சக்தியா? இருக்காது, நிச்சயமா அதுல எந்த உண்மையும் இருக்காது. அப்படி என் அன்பு அவர் களங்கப்படுத்திட்டா அந்த அன்பே அவர் சூறையாடிடும், அது உறுதி என நினைத்து கொண்டவளின் கண்ணில் மீண்டும் கண்ணீர் துளிகள். ச, என் அத்தானை பத்தி எனக்கு தெரியாதா? தேவையில்லாம என்ன நானே குழப்பிக்கிறேனோ? என் குடும்பத்து மீது எவ்வளவு அன்பு வச்சிருக்காரு, அதெல்லாம் எப்படி பொய்யாகும்? அவரை பத்தி தப்பா நினைக்கிறது கூட பாவம். நான் எதுக்கு கலங்கணும்? கலங்கனா எல்லாம் உண்மைன்னு ஆகிடாதா என 2 விதமாய் மாறி மாறி யோசித்துக் கொண்டவள் கண்ணை துடைத்து கொண்டாள். அப்போது வாசலில் கார் வந்து நிற்கும் ஓசை கேட்கவும் நிதானித்தவள் வேகமாய் சென்று முகத்தை கழுவி கொண்டாள்.
சத்யா உள்ளே வருவதும் ஆளில் ராமாயணம் படித்துக் கொண்டிருந்த அன்னையுடன் ஏதோ பேசுவதும் கேட்க மெதுவாய் வெளியே வந்தாள். என்னத்தான் டெய்லி இப்படி லேட்டா வந்தா இப்படி ரெஸ்ட் இல்லாம உழைச்சு உடம்புக்கு ஏதாவது வந்துட்டா? அக்கறையுடன் கேட்டவளை நோக்கி சிரித்தவன், எனக்கு ஏதாவது வந்தா நீ பாத்துக்க மாட்டியா டார்லிங்? தன் அத்தைக்கு கேட்காத குரலில் கிசுகிசுத்தான். அதை கேட்டதும் அதுவரை குழம்பி இருந்த மனம் சற்றென்று குளிர்ந்து போக நாணத்துடன் குனிந்து கொண்டாள். குளிச்சுட்டு வாங்க அத்தான், டிஃபன் எடுத்து வைக்கிறேன் என்றவள் அடுக்கலைக்குள் நுழைய லலிதா அவர்களை தனியே விட்டு உறங்கச் சென்றார். குளித்து முடித்து சாப்பிட அமர்ந்தவனுக்கு சப்பாத்தியுடன் சூடான குர்மாவை எடுத்து வைத்தாள். அவனுக்கு அருகில் வந்து நின்றவளை, நீ சாப்பிட்டியா டார்லிங்? மாமா போன பிறகு நீ சரியா உன்னை கவனிச்சுக்கிறதே இல்ல போல. பாரு எப்படி இழைச்சு போன மாதிரி தெரியுற. வா நீயும் சப்பாத்தி சாப்பிடு என்றவன் அவளை பிடித்து அருகில் அமர்த்தினான். உன் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் அப்பப்ப கால் பண்ணி பேசலாம்ல, மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்குமே என்றவன் மெல்ல அவளை அடிக்கண்ணால் பார்த்துவிட்டு, அப்புறம் உன்னோட ஃப்ரெண்ட் விக்ரம்னு ஒருத்தவருக்கு நம்ம குவாரில வேலை கொடுக்கறத பத்தி ஏதோ சொல்லிட்டு இருந்தியே, அவருக்கு வேலை கிடைச்சிருச்சா என்றான் சாப்பிடுவதில் தீவிரம் காட்டிக்கொண்டே. அவன் ஏன் என்றும் இல்லாமல் இப்போது விக்ரம் பத்தி பேசுகிறான் என்று மனதுக்குள் ஒரு நிமிடம் யோசித்தவள் அதை காட்டிக்கொள்ளாமலே பேசினாள். இல்லாதான், அவர் வெளியே ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருப்பார் போல இருக்கு என்றவள் போலீஸ் போஸ்டிங்காக அவன் காத்திருப்பதை சொல்லாமல் விட்டாள். ஓ, அவரை வேணா வர சொல்லேன், நம்ம குவாரிலே மேனேஜர் மாதிரி வேலை போட்டு கொடுத்துடலாம். அவரோட ஃபேமிலிலாம் எங்க இருக்காங்க? இதே ஊர் தானா இல்ல வெளியூரா என்று கேட்டான். அவனது கேள்வியின் காரணம் புரியாவிட்டாலும் ஏதோ காரணத்துடன் தான் விக்ரமை பற்றி பேசுகிறான் என புரிந்து கொண்ட இலக்கியாவுக்கு மனது கசந்தது. அவர் ஃபேமிலி பத்தி எனக்கு சரியா தெரியாதான், இங்க ஹாஸ்டல்ல தான் தங்கி படிச்சாரு என்றவள், இன்னொரு சப்பாத்தி வைக்கட்டுமா என்று பேச்சை மாற்றினாள். ஏனோ அவள் அடிமனதில் மெதுவாய் ஒரு சந்தேகத்தை அவனது பேச்சின் காரணமாய் பற்றி கொள்ள தொடங்கியது. அவனுக்கு முன்னில் முகம் மாறாமல் காக்க மிகவும் முயற்சித்தவள் மனதில் சந்தேக விதை மெதுவாய் முளைக்க தொடங்கியது. உனக்கும் எனக்கும் நடுவில் வார்த்தைகளில் வழிந்த காதல் வழி முட்டி போனதால் நின்று வழி தந்து போனதோ? அழகாக வளர்ந்த காதல், அதிகாரம் தந்த காதல் அவதூறா இடம் மாறி அலைக்கழித்து போகுமோ? உனக்கும் எனக்குமான அன்பை பிரியங்களால் கொய்தேன் நான். முட்களை மட்டும் கையில் தந்து முடமாக செய்வாயோ? வலியோ வரமோ காதல். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல தினமும் மதியம் 2:30 மணிக்கு இலக்கணம் மாறுமோ கதையின் பதிவுகள் தொடர்ந்து ஆடியோவா வரப்போகுது. ஸ்டே டியூன்ட் வித் லதா பைஜு ஆடியோ நாவல்ஸ்.